Hello guys, welcome to my YouTube channel that is Sara Tutorials. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வரும். பார்ட் 1 வீடியோவில் நம்ம பிகாம் 6 செமிஸ்டரோட ஃபர்ஸ்ட் சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை நம்ம பார்த்தோம். இப்போ பார்ட் 2 வீடியோவில் நம்ம ஃபீச்சர்ஸ், டிஃப்ரென்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோசஸ், ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்புறம் அதோட டைப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் பார்ட் 1 நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பார்ட் 2ஓட வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்பெக்குலேஷன். இது 4 மார்க்ஸுக்கு கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான். 2026 கொஷின் பேப்பர்லேயும் இது ரிப்பீட் ஆகிருக்கு. பாஸ்ட் 4 இயர்ஸ் பேப்பர்லேயும் இது ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்பெக்குலேஷன். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்றது ஆல்ரெடி நான் பார்ட் 1 வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்பெக்குலேஷன்னா ப்ரைஸ் வந்துட்டு வேரியேஷனாக இருக்கும். அதாவது ஒரு வாட்டி ஒரு ப்ரைஸ் இருக்கும், அப்புறம் இன்னொரு ப்ரைஸ் இருக்கும். இதுதான் ஸ்பெக்குலேஷன்னு சொல்லுவாங்க. இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஸ்பெக்குலேஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் மீடியம் ரிஸ்க் இருக்கும், இது ஸ்பெக்குலேஷனில் ஹை ரிஸ்க் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டர்ம் பேசிஸாக இருக்கும், இது ஸ்பெக்குலேஷன் ஷார்ட் டர்ம் பேசிஸ். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டன் டு கெட் ரெகுலர் இன்கம், அதாவது ரெகுலராக நம்மளுக்கு சேலரி வர பர்பஸ்க்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இதே நம்ம ஸ்பெக்குலேஷனில் பார்த்தோம்னா இட் இஸ் டன் டு earn ப்ராஃபிட் இன் ஷார்ட் டியூரேஷன், அதாவது அப்பப்போ நம்மளுக்கு சேலரி வர்றதுக்காக இருக்கட்டும், இன்கம் வர்றதுக்காக இருக்கட்டும், நம்ம ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட். லிவரேஜ் இஸ் நாட் நீடட் டு டூ. Leverage is needed to do. Next, only own fund will be invested, அதாவது சொந்த காசை தான் நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதே ஸ்பெக்குலேஷனில் பார்த்தோம்னா போத் ஓன் ஃபண்ட் அண்ட் borrowed ஃபண்ட் வில் பி இன்வெஸ்டட். கடை வாங்கியும் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், நம்மளுடைய சொந்த காசையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதுதான் ஸ்பெக்குலேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன் நேச்சர், காம்ப்ளெக்ஸ் இன் நேச்சர். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் டன் ஃப்ரம் சேஞ்ச் இன் வேல்யூ. ப்ராஃபிட் வந்துட்டு வேல்யூவில் சேஞ்சாக இருக்கிறதால தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதே ஸ்பெக்குலேஷனில் ப்ராஃபிட் டன் ஃப்ரம் சேஞ்சஸ் இன் ப்ரைஸ். நம்மளுக்கு ப்ராஃபிட் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆனதால் நம்மளுக்கு அதில் ப்ராஃபிட் கிடைக்கும் ஸ்பெக்குலேஷனில். இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் ஸ்பெக்குலேஷன்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் உங்களுக்கு பார்ட் 1 வீடியோலேயே சொன்ன மாதிரி ஷேர்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் தான் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸ்பெக்குலேஷனில் வந்துட்டு ட்ரேடிங், ஃபாரின் கரன்சி, இதுதான் வந்துட்டு எக்ஸாம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷன் 4 மார்க்ஸ்க்கு கண்டிப்பாக கேட்கக்கூடியது ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கொஷன் உங்களுக்கு டைரெக்டாக ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கேட்குவாங்க. அப்படி இல்லைன்னா மீனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் ஃபீச்சர்ஸ்ன்னு கூட கேட்குவாங்க. நீங்கள் அப்படி கேட்டாங்கன்னா இந்த 5 பாயிண்ட்ஸை தான் நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். இது 4 மார்க்ஸுக்கு கண்டிப்பாக கேட்குவாங்க. ஆப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில்மெண்ட், லீகலிட்டி, சேஃப்டி, ரிட்டர்ன், கேபிட்டல் அப்ரிசியேஷன், இன்னும் வந்துட்டு டேக்ஸ் பெனிஃபிட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுவும் இதோட ஃபீச்சராக தான் இருக்குது. ஓகேங்க, இப்போது ஆப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில்மெண்ட், லீகலிட்டி, சேஃப்டி, ரிட்டர்ன், கேபிட்டல் அப்ரிஷியேஷன். இப்போது லீகலிட்டினா இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணும்போது லீகலாக பண்ணணும். இப்போ குட் இன்வெஸ்ட்மெண்ட்னா அதில் நம்ம குட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ லீகலிட்டியில் லீகல் வேல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. சேஃப்டி, நம்மளுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது சேஃப்டி இருக்குன்னான்ட்டு பார்க்குறது. பார்ட் 1 வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன், எலிமெண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே, அதாவது இந்த சாப்டரில் நம்மளுக்கு அடிக்கடி அந்த பாயிண்ட்ஸ் தான் ரிப்பீட்டடாக வரும்ன்ட்டு. அதே தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அப்ரிஷியேஷன்னு சொல்லலாம், கேபிட்டல் அப்ளிகேஷன்னு சொல்லலாம். ஸோ இது தான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷனாகவும் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோசஸ். அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரோசஸ் இருக்கும், அதில் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. செட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. ஸ்டெப் 2 அனலைஸ் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டெப் 3 ஃபார்மேஷன் ஆஃப் டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. ஸ்டெப் 4 போர்ட்ஃபோலியோ ரிவிஷன்.
ஸ்டெப் 5 மெஷர்மெண்ட் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். அதாவது நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை செட் பண்ணணும். ரெண்டாவது வந்துட்டு இதில் அனலைஸ் பண்ணணும். அதாவது இது குட்டா இல்லை பேடா, இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இது நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்புறம் வேணான்றதை நம்ம அதை எவால்யூஷன் பண்ணணும். ஸ்டெப் 3 formation of diversified investment portfolio. Step 4 portfolio revision. Step 5 measurement and evaluation of portfolio performance. இந்த கொஷின் வந்துட்டு எக்ஸாமில் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 8th கொஷின் ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதாவது வாட் இஸ் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு கேட்பாங்க. ஆனால் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஷின் வாட் இஸ் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு தான் கேட்பாங்க. இட் இஸ் அ கான்ட்ராக்ட் ஃபார் மானிட்டரி அசெட் தட் கேன் பி பர்ச்சேஸ்ட், ட்ரேடட், credited, modified and settled. It is called ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதாவது இப்போ ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், அசெட்டை வந்துட்டு நம்ம அதை வேறு பக்கம் வந்து நம்ம பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம், வேறு கண்ட்ரிலேருந்து நம்ம ட்ரேடும் பண்ணிக்கலாம், இல்லை நாமளே அதை மேனுஃபேக்சரும் பண்ணலாம். இதை தான் நம்ம வந்துட்டு ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு கூப்பிடுவோம். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் கொஷின் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதாவது ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட டைப்ஸ் என்னன்றதை பற்றி கேட்டிருக்காங்க. அதில் 3 டைப்ஸ் வருது: மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், டிரைவேட்டிவ்ஸ். இப்போ மணி மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது, 6 டைப்ஸ் இருக்குது. அது வந்துட்டு ட்ரெஷரி பில், கால் மணி, கமர்ஷியல் பில், ரெப்போ, கமர்ஷியல் பேப்பர். ட்ரெஷரி பில் அப்புறம் கால் மணினா 7 to 14 days டைம் இருக்கும் இவங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி கால் பண்ணணும். இப்போது பேங்க்லலாம் கால் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் பில்லு ப்ளூ பிரிண்ட் கம்பெனி, ப்ளூ சிப் கம்பெனி மாதிரி. ரெப்போவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். கமர்ஷியல் பேப்பர் இதுவும் அவ்வளோ தான், ப்ளூ சிப் கம்பெனி. இது வந்துட்டு நீங்கள் பைஹார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஷனாக இருக்குது. வாட் இஸ் மணி மார்க்கெட், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப். மணி மார்க்கெட்டோட லாஸ்ட் பாயிண்ட் தான் ரிவர்ஸ் ரெப்போ. இப்போ மணி மார்க்கெட்டோட டைப்ஸ் ட்ரெஷரி பில், கால் மணி, கமர்ஷியல் பில், ரெப்போ, கமர்ஷியல் பேப்பர், ரிவர்ஸ் ரெப்போ. இது மணி மார்க்கெட்ஸோட டைப். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் மார்க்கெட். இதோட டைப்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டெபிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்கள் இதில் ஹைப்ரிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், இல்லைனா இந்த 4 பாயிண்ட்ஸோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டெபிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட 3rd டைப் தான் டிரைவேட்டிவ்ஸில் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். அதாவது கான்ட்ராக்டை ஃபார்வர்ட் பண்ணுறது, அதாவது இன்னும் பீரியட் ஆஃப் டைம் எடுத்துக்கிறது தான் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. இன்னும் ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட், அதாவது கான்ட்ராக்டை ஃப்யூச்சருக்கு நம்ம வந்துட்டு கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட்க்கு வந்துட்டு ஒரு ரேட் வைக்கிறது. மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்டுன்ட்டு நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் டைப்ஸு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ மணி மார்க்கெட்டு, கேபிட்டல் மார்க்கெட். எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் வாட் இஸ் மணி மார்க்கெட், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்புன்னு கொடுப்பாங்க. அப்புறம் வாட் இஸ் கேபிட்டல் மார்க்கெட், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்புன்னு கொடுப்பாங்க. இது 12 மார்க்ஸுக்கு வந்தாலும் வரலாம், இல்லை 4 மார்க்ஸுக்கு வந்தாலும் வரலாம். ஓகேங்களா? வாட் இஸ் மணி மார்க்கெட்? த மணி மார்க்கெட் இஸ் அ மார்க்கெட் வேர் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஆர் ட்ரேடட். கேபிட்டல் மார்க்கெட் இஸ் அ மார்க்கெட் வேர் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஆர் ட்ரேடட். அதாவது மணி மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்ம், கேபிட்டல் மார்க்கெட்டில் லாங் டேர்ம். இந்த பார்ட் 2 வீடியோவோட இந்த 5 பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டரோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.